இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் கேட் வால்வு பைப் அறுக்காமல் மாத்திர ப்ளம்பிங் முறை பார்க்கலாம். இந்த 3 கேட் வால்வும் வந்து பார்த்திங்கன்னா பிராஸ் வால்வுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மாத்திர டைப்பில் அவங்க ப்ளம்பிங் பண்ணல. அப்போதைக்கு அவங்க ஏதோ ஒரு ப்ளம்பிங் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செல்லாக் போட்டு நூல் போட்டு தைட்டு வச்சுருக்காங்க. கழட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. கழட்டும் போது ஃபிட்டிங்ஸும் கட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்ளரோ அல்லது அடாப்டரோ எல்போவோ போடுற மாதிரி கொஞ்சம் ஃபேஸ் விட்டு நீங்கள் பைப்பை அறுத்துக்குங்க. கேட் வால்வு தனியாக பிரிச்சுங்க. அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா யூனியன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இந்த கேட் வால்வு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஹேண்டில் மூவ் ஆகுது, உள்ளே பால் மூவ் ஆகலைங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மற்ற 2 கேட் வால்வு வந்து பார்த்திங்கன்னா தொந்தரவு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் சரியாக வரல, அல்லது சப்ளை வாட்டர் போட்டோம்னா தொட்டி வாட்டரும், தொட்டியில் இருக்கிற வாட்டர் அல்லது போர் வாட்டர்னு மாற்றி மாற்றி ஒர்க்க மேலே டேங்க்கு போயிடுதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபிட்டிங்ஸ் ஃபிட் பண்ணிக்கோங்க. எல்லா ஜாயிண்ட்டுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு கேட் வாலுக்கு முன்னாடியும் ஒரு யூனியன் வச்சு பசை போடாமல் நீங்கள் அலைன்மெண்ட் வச்சு எல்லா ஃபிட்டிங்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட அளவு மாறாமல் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூனியன் டைட் வச்சுட்டு அதுக்கப்புறமா அளவு எடுங்க. டைட் வைக்காமல் அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அளவு மாறும். எல்லாம் இந்த மாதிரி அளவு எடுத்துகிட்டு நீங்கள் கழட்டிக்குங்க. கழட்டிட்டு அடாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நூல் பார்த்திங்கன்னா ஒரு 4 மறைக்கு சுற்றி விட்டு அதுக்கு மேலே ஒரு 10-15 சுற்று வந்து பார்த்திங்கன்னா டெஃப்லான் டேப் சுற்றி விட்டு நல்லா கையில் திருவி விட்டு பால் வால்வு டைட் வச்சுக்கோங்க. பால் வால்வு டைட் வச்சுட்டு உங்களுக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா அடாப்டரில் பசையை போட்டு ஒட்டிக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மோட்டர்கிட்ட ஒரு இந்த ஃபஸ்ட்டு கேட் வால்வுக்கு ஃபஸ்ட்டு ஒரு யூனியன். இந்த யூனியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 ரூபா பக்கமாக வருங்க. 60 ரூபாயிலேருந்து 80 ரூபா பக்கமாக வருங்க. அந்த கேட் வால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 130லேருந்து 160-70 வரைக்கும் வருங்க. ஃபஸ்ட்டு கேட் வால் ஃபுல்லாக டைட் வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த கேட் வால் போடும்பொழுது உங்களுக்கு அளவு மாறும். அதனால் வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே பர்ஃபெக்டாக டைட் வச்சுருங்க. அதே மாதிரி கேட் வால் ரிமூவ் பண்ணால் எங்கேயும் இடிக்காத மாதிரி ஹைட்டு அகலம்லாம் கரெக்டான அளவுக்கு கச்சிக்குங்க கச்சிதமாக. அதையும் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது ஃபைனலாக அந்த யூனியனுக்கு மேலே இருக்கிறது அந்த எல்போ ஜாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிற இந்த கேட் வாலையும் மாட்டிக்குங்க. ஒவ்வொரு கேட் வாலுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனியன் இருக்கும். ஒவ்வொரு ஜாயிண்ட் போகிற இடத்துலையும் யூனியன் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆனிச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனியன் மட்டும் ரிமூவ் பண்ணி மோட்டர் தனியாக நவுத்தி விட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட் வால் மட்டும் மாற்றிக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நூல் டெஃப்லான் டேப் சுற்றினா போதும். பாருங்கள், இந்த மாதிரி யூனியன் லூஸ் பண்ணிவிட்டு கேட் வால் திருப்பி எடுத்துக்கலாங்க. ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வேறு போட்டுக்கலாம். நீங்கள் என்ன பிராண்டு வாங்குறீங்களோ அந்த பிராண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக அடுத்த முறை கிடைக்கணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கிடைக்கிற மாதிரி பிராண்டு வாங்கிக்கோங்க. லியோ டெக்கு, வாட்டர் டெக்கு, அக்வா டெக்கு, இன்னும் எக்கச்சக்கமாக பிரின்ஸு, இந்த மாதிரி எந்த மாதிரி பால் வால்வு வேணுமோ அந்த பால் வால்வு வாங்கி நீங்கள் இந்த மாதிரி டெஃப்லான் டேப் போட்டு டைட் வைக்கும் பொழுது துரு பிடிக்காதுங்க. மரம் உங்களுக்கு ஈஸியாக கழட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். லீக்கேஜ் ஆகாது. ஒவ்வொரு யூனிட்லையும் கேஸ் கட் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரன் பண்ணுறேன். நல்லா ஃபோர்ஸ் வருதுங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா போகிற லைன்லேருந்து சென்டர்லேருந்து ஒரு லைன் பிரிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ண முடியலைங்க. காரணம் இது அடுப்பில் காய்ச்சி நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தனால இது சரியாக வீடியோ பண்ண முடியல. ஏர் கன்னோ அல்லது ஹீட் கன்னோ வாங்கினா அடுத்து இந்த வீடியோவை கரெக்டாக உங்களுக்கு ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.